இந்த வீடியோ வந்து பார்ட் 4ஓட கண்டினியூவேஷன் அல்லது ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோன்னு வச்சுக்கலாம். பார்ட் 4ல் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ப்ளைசிங் கனெக்ஷன் எப்படி ஆட் பண்ணுறது, ஸ்ப்ளைசிங் ஐடி எப்படி ஆட் பண்ணுறது, சோர்ஸு, டெஸ்டினேஷன் இதெல்லாம் எப்படி சூஸ் பண்ணுறது, அப்புறம் இது க்ளோஷர் பாக்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்ட் 4ல் பார்த்தோம். அதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த பேக் ட்ராக்கிங் ஆப்ஷனை எப்படி சூஸ் பண்ணுறது, அல்லது பேக் ட்ராக்கிங் சூஸ் பண்ணி எப்படி வந்து சிக்னல் சோர்ஸும் ஆடா ஹாப்பும் எப்படி வந்து எதன் அடிப்படையில் சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். அந்த கன்ஃபியூஷனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு டயக்ராம் போட்டு நான் அதன் மூலிமா ஒரு வரைபடம் வரைஞ்சி அதன் மூலிமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம், தப்பு இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டயக்ராமை வச்சு தான் வந்து நான் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் இருக்க எல்லா இதுவும் நான் எக்ஸாம்பிளும் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். அதாவது நம்மக்கிட்ட ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, அது ஒரு கண்ட்ரோல் ரூமு. அந்த கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஆப்ரேட்டர் வீட்டுக்கு ஒரு லைன் போகுது, அது 4 கோர் ஒயரு. அதே மாதிரி அந்த கண்ட்ரோல் ரூம் இருக்க அந்த டிரான்ஸ்மிட்டர் இருக்க இடத்துல இன்னொரு 70-30 ஸ்ப்ளிட்டர் இருக்குது. இப்போ வந்து அந்த வர சிக்னல்லேருந்து 70-30 ஸ்ப்ளிட்டர்லேருந்து 70 வந்து இந்த கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஆப்ரேட்டர் வீட்டுக்கு போகிற ஃபைபர் லைனில் வர மொதல் கோரை த்ரூ பண்ணியாச்சு. அதாவது ஆக்டிவேட் டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வர சிக்னலை 70-30 போயிடுச்சு. 70 வந்து நேராக வந்து முதல் கோரில், ஃபஸ்ட் கோரில், ப்ளூ கலர் கோரில் த்ரூ பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்னொரு 30 பேலன்ஸ் இருக்குது. அந்த 30 என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அதை வந்து வேறு எங்கேயாவது த்ரூ பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி வந்து சிக்னல் சோர்ஸை சூஸ் பண்ணுறது அப்படின்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து சிக்னல் எங்கேருந்து வருதோ அதுதான் வந்து சிக்னல் சோர்ஸு. ரொம்ப ஈஸி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆக்டிவேட் டிரான்ஸ்மிட்டரில் இருந்து 70-30 பிரிச்சிட்டோம். 70-30 பிரித்ததுக்கப்புறம் 70 ஒரு கோரில் போக போகுது. அப்போ அது ஒரு தனி சிக்னல் சோர்ஸ். அந்த 70 எங்கெங்கெல்லாம் பிரிஞ்சு போகுதோ, அந்த 70 பிரித்ததுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் எத்தனை கனெக்ஷன், எத்தனை ஸ்ப்ளிட்ரு, எத்தனை க்ளோஷர் பாக்ஸ் போனாலும் அந்த எல்லா க்ளோஷர் பாக்ஸுக்கும் அந்த 70 தான் வந்து சிக்னல் சோர்ஸு. அதே மாதிரி இன்னொரு 30 பெண்டிங் இருக்கு இல்லைங்களா, அந்த 30 இன்னொரு கோரில் கொடுக்க போகிறோம். அந்த கொடுத்த 30க்கு அப்புறம் அந்த 30 எத்தனை வீட்டுக்கு போகுதோ, அல்லது எத்தனை நோடுக்கு போகுதோ, எத்தனை க்ளோஷர் பாக்ஸுக்கு போகுதோ, எத்தனை ஸ்ப்ளிட்டருக்கு போகுதோ, அது ஒரு தனி சிக்னல் சோர்ஸு. ரைட்டுங்களா? இப்போ வந்து நம்ம போட்டிருக்கிற டயக்ராம் படி பார்த்தா, அதாவது இதுவும் 4 கோர் ஒயரு. அப்புறம் நான் இங்கே புதுசாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இது என்ன லைன் அப்படின்னா, ஆப்ரேட்டர் வீட்டில் இருந்து வாட்டர் டேங்க் இருக்குது. ஆப்ரேட்டர் வீட்டிலேருந்து வாட்டர் டேங்க்கு தனியாக ஒரு 4 கோர் லைன் போட்டிருக்கோம். இப்போ என்னென்னா வந்து அதான் இப்போ இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வர 70-30 தனியாக த்ரூ பண்ணிடுச்சு. ஆப்ரேட்டர் வீட்டுக்கு அது தனியாக போயிடுச்சு. ரைட்டுங்களா? இன்னும் மீதி 30 இருக்கு இல்லைங்களா, அந்த 30 வந்து இதே ஒயரில் 2வது கோரில் த்ரூ பண்ணுறோம். 2வது கோர் வந்து என்ன கலர் அப்படின்னா ப்ரௌனுன்னு நினைக்கிறேன். பொதுவாக அதான் ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ரௌனுன்னே வச்சுப்போமே இப்போதைக்கு, அல்லது அது என்னென்னு பார்ப்போம். அந்த 2வது கோரில் த்ரூ பண்ணிடுறோம். இப்போ இந்த 2வது கோரில் த்ரூ பண்ணதுக்கப்புறம் அது இந்த 30 வந்து இந்த இடத்துல வந்துடுது. இந்த இடத்துல ஒரு க்ளோஷர் பாக்ஸ் இருக்கும். க்ளோஷர் பாக்ஸில் நம்ம எந்த ஸ்ப்ளிட்டரும் போடாமல் இந்த 2வது கோரில் வர இந்த 30 இந்த கோரோட முதல் ஒயரில் த்ரூ பண்ணிடுறோம். த்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ வாட்டர் டேங்க்கு அல்லது இதுக்கு இடையில எங்கே எத்தனை சிக்னல் இருந்தாலும், இதுக்கு இடையில எத்தனை சிக்னல் எங்கே எத்தனை பக்கம் எத்தனை கனெக்ஷன் இருந்தாலும், இந்த கனெக்ஷன் எல்லாத்துக்குமே சிக்னல் சோர்ஸ் எதுன்னா இந்த ஆக்டிவ் ஸ்ப்ளிட்டர்லேருந்து வர 30 தான். ஏன்னா இதுக்கு இடையில வேறு எங்கேயுமே இன்புட்டே கிடையாது. இது ஒன்று தான் இன்புட்டு. ஒரு வேளை இங்கே வேறு எங்கேயும் எதுவும் இன்புட் கொடுக்குறீங்க, இந்த 30 இன்னொரு பக்கம் இருந்து ஏதாவது வர சிக்னல் எடுத்து நீங்கள் மறுபடியும் கப்ளர் போட்டு அதை எதுவும் ஒரு கோரில் த்ரூ பண்ணுறீங்கன்னா அப்போ 2 இன்புட்டாக வச்சுக்கலாம். ஆனால் இங்கே அந்த கேஸ் கிடையாது. இந்த 30லேருந்து வரதான் இன்புட்டு. அப்போ இந்த லைன் இதுக்கு இந்த பக்கம் எல்லாத்துக்குமே எங்கேருந்து சிக்னல் வருதுன்னா இந்த 70-30லேருந்து வர இந்த இந்த 70-30லேருந்து வர இந்த 2வது கோர்லேருந்து வரது இங்கே த்ரூ பண்ணுறோம். முதல் கோரில் த்ரூ பண்ணோடனே முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஏரியாவில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து இந்த 70-30லேருந்து வர இந்த 30 தான் வந்து சோர்ஸு. ரைட்டுங்களா?
எங்கேருந்து உங்களுக்கு எந்த ஸ்ப்ளிட்டர்லேருந்து உங்களுக்கு இன்புட் எங்கேருந்து வருதுங்கிறது தான் விஷயம். அது வந்து ஸ்ப்ளிட்டர்லேருந்து வரலாம், நேராக இடிஎஃப்ஐலேருந்து வரலாம், ஓஎல்டிலேருந்து வரலாம், டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வரலாம், எதுலேருந்து வேணால் வரலாம். அது எந்த கோரில் வேணாலும் வரலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ இதே இந்த கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஆப்ரேட்டர் வீட்டுக்கு போகிற ஒரே ஃபைபர் லைனில் 2 இன்புட் இருக்குது. ஒரு இன்புட் 70 போகுது, இன்னொரு இன்புட்டில் 30 போகுது. அப்போ ரெண்டுமே இன்புட் தான், ரைட்டுங்களா? அப்போ இன்புட் எங்கேருந்து வந்தாலும் அது இன்புட், அவ்வளோதான், இன்புட் சோர்ஸு. இப்போ இதே ஐடியாவை நம்ம அப்படியே இங்கே பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே இங்கே வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா, டாக் டிவி டிரான்ஸ்மிட்டர்லேருந்து அவுட்புட் போர்ட் 1 எடுத்து நேராக இன்புட்டில், அதாவது டாக் டிவி அந்த 70-30 ஸ்ப்ளிட்டரோட இன்னில் கொடுத்தாச்சு. இன்னில் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அவுட்டில் 70, அந்த 70ல் பார்த்தீங்கன்னா 70 எடுத்து போய் நம்ம கண்ட்ரோல் ரூம் டு ஆப்ரேட்டர் வீட்டுக்கு நேராக போகிற கோர், அந்த வயரில் வந்து முதல் கோரில் கொடுத்தாச்சு. இன்னொரு 30 பெண்டிங் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த 30 வந்து இன்னொரு இன்புட் சோர்ஸு, கரெக்ட் தானே? அப்போ இந்த 30க்கு நம்ம தனியாக வந்து ஒரு ஆட் சிக்னல், ஸ்டார்ட் சிக்னல் சோர்ஸ்னு கொடுத்து அந்த அவுட்புட் ரெண்டாவது அவுட்புட்டு ஸ்ப்ளிட்டரோட ரெண்டாவது அவுட்புட்லேருந்து வர 30 கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஆப்ரேட்டர் வீட்டுக்கு போகிற ரெண்டாவது கோரில் கொடுத்துட்டோம். ஆனால் இந்த 30 சிக்னல் வந்து நமக்கு ஆப்ரேட்டர் வீட்டிலேருந்து தாண்டி வாட்டர் டேங்க் வரலும் போகணும், ரைட்டுங்களா? அப்போ வந்து நம்ம வந்து அந்த பக்கம் லைன் வந்து புதுசாக லைன் போட்டிருக்கோம். அப்படி பார்த்திங்கன்னா வந்து ஆப்ரேட்டர் வீடு வரலும் ரெண்டாவது கோரில் போகுது. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் டேங்க்குக்கு போட்டிருக்கிற புது லைனில் வந்து முதல் கோரில் த்ரூ பண்ணியிருக்கோம். அப்போ இது இன்புட்டு, இதுதான் சிக்னல் சோர்ஸு. இந்த சிக்னல் சோர்ஸை ஃபாலோ பண்ணி வர அடுத்த லைன், அடுத்த ஸ்ப்ளைசிங் கனெக்ஷன் வந்து ஆட்-அ-ஹாப். இந்த ஆட்-அ-ஹாப் அப்படிங்கிற வார்த்தை வித்தியாசமாக இருக்குல்ல, இந்த ஆட்-அ-ஹாப்புங்கிற வார்த்தைக்கு நான் வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு நான் வந்து அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ஈஸியாக புரிகிற மாதிரி. ஆட்-அ-ஹாப்புங்கிறது ஒரு சிலருக்கு, எனக்கே கூட டக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு. ஆட்-அ-ஹாப்னு ஏன் வைக்கணும் அப்படின்னு யோசித்து பார்த்து அது அப்புறம் கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால் இந்த ஆட்-அ-ஹாப்புங்கிற வார்த்தைக்கு வேறு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ஆனால் ஜென்ரல் இதுதான். எத்தனை சிக்னல் சோர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சிக்னல் சோர்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னாலே அதுக்கு நீங்கள் தனியாக வந்து ஸ்டார்டர் சிக்னல் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணும். அந்த சிக்னல்லேருந்து நீங்கள் மறுபடியும் ஸ்ப்ளிட்டர் போட்டாலும் சரி, அந்த சிக்னலை நீங்கள் நேராக கொண்டு போய் நோடோட த்ரூ கனெக்ட் பண்ணாலும் சரி, இல்லை அதிலேருந்து FTTH போட்டு கனெக்ட் பண்ணாலும் சரி, அது ஒரு தனி சிக்னல் சோர்ஸு. அதுக்கு அடுத்து வரது ஆட்-அ-ஹாப்பு. இப்போ இந்த கேஸ் படி பார்த்திங்கன்னா இதோட ஒரு சிக்னல், இதோட ஒரு இது முடிஞ்சு போச்சு, ரைட்டுங்களா? ஒரு வேளை நான் வந்து இந்த கண்ட்ரோல் ரூம் டு ஆப்ரேட்டர் ஹவுஸுக்கு அப்புறம் நான் மறுபடியும் FTTH பிரிக்கிறேன் அப்படின்னா, அந்த FTTHஐ பிரிக்கிறத வந்து நான் வந்து ஆட்-அ-ஹாப் கொடுத்து சிக்னல் 1 கீழே கொண்டு வந்து 1.2, 1.3, 1.4 கொண்டு போகலாம். ஆனால் இந்த இடத்துல அதுக்கான வேலை இல்லை, இப்போதைக்கு இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற ட்ராயிங் படி பார்த்தா. அதே மாதிரி இந்த பேலன்ஸ் இருக்க 30 வந்து தனி ஒரு சிக்னல் சோர்ஸாக எடுத்துக்கிறோம். அதை கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஆப்ரேட்டர் வீட்டுக்கு போகிற ஃபைபர் லைன் ரெண்டாவது கோர், அந்த ரெண்டாவது கோர்லேருந்து வாட்டர் டேங்க்கு போகிற அடுத்த ஒயரில் முதல் கோரில் த்ரூ பண்ணிடுறோம். இதுதான் விஷயம். இப்படி தான் வந்து இந்த ஸ்டார்டர் சிக்னல் சோர்ஸும் ஆட்-அ-ஹாப்பும் ஒர்க் ஆகும். இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே சிக்னல் சோர்ஸ் உங்களுக்கு வருது, இல்லை எங்கே ஆட்-அ-ஹாப் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஃபைபர் லைனை வந்து பக்காவாக மேனேஜ் பண்ண முடியும். உங்களால் அந்த ஃபால்ட் ட்ரேசிங், பேக் ட்ராக்கிங் பண்ணுறது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எங்கே பார்க்கணும் அப்படிங்கிற இது வந்து ரொம்ப கிளியர் கட்டாக உங்களுக்கு இருக்கும். டெமோ கொடுத்துருக்கோம், டெமோ ஆக்சஸ் கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே. நீங்கள் அந்த டெமோ ஆக்சஸில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணி பழகி பாருங்கள். எப்படி உங்களோட லைனை ஞாபகத்தில் வச்சுட்டு ஆட் பண்ணி பழகி பாருங்கள். அது எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். எதுவும் சந்தேகம் இருக்குது, இல்லை இது எதுவும் புரியலை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். பேஜோட ஃபஸ்ட்லேயே இருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா, இப்போ லாக் அவுட்னு அனுப்பிச்சிங்கன்னா அமுத்தணும், லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணால் எடுத்த முதல் இதுலேயே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், அல்லது வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.